வணக்கம். இன்னைக்கு தில்லைவிளாகம் பகுதியில மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அருள்மிகு பெரிய ஐயனார் ஆலயத்தோட சிறப்ப பத்தி இன்னைக்கு காண இருக்கிறோம். வரவேற்பிலேயே மிக பிரம்மாண்டமான ஆலமரம் வரவேற்று கொண்டிருக்கிறது. நுழைவாயில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முகப்பிலேயே யானை வடிவத்திலையும், குதிரை வடிவத்திலுமான பிரம்மாண்டமான சிலைகள் வரவேற்று விட்டிருக்கிறது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளா வரன் அமையாம பெண் வீட்டாரும், நீண்ட நாளா வரன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆண் வீட்டாரும் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. சில பேர் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அமையலை அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான பெரிய காரியங்களை செய்து முடிப்பவர் தான் இந்த ஐயனார் ஐயா. அதற்கு சாட்சியாகவே இந்த கோயில் நுழைவாயிலில் மிகப்பெரிய அளவில் ஐயனார் சிலைகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பெரிய ஐயனார் ஆலயம் தில்லைவிளாகம் முத்துப்பேட்டை அடுத்த தில்லைவிளாகம் மெயின் ரோட்லேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிக பிரம்மாண்டமான பெரிய ஏரியாவில் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி வரிசையாக குதிரை உருவங்களும், மற்ற ஆண் பெண், நாய், பாம்பு, ஆடு, மாடு இப்படி உருவங்கள் செய்து வைத்திருப்பதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இங்கு ஊருடன் சிறப்பு அப்படின்னு ஒரு பெரிய பொது சிறப்பு ஒன்று செய்யப்படுகிறது. இதில் 5 கிராமங்களை உள்ளடக்கி தில்லைவிளாகம், கழுவங்காடு, துறைத்தோப்பு, தெற்குக்காடு, நமசுக்காடு போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய நிகழ்ச்சி பெரும்பாண்டமாக செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு மற்ற நிர்வாக குழு சார்பாக இந்த காணொலியை அனைவருக்கும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த வீடியோவையும் நம்ம பதிவிடுறோம். இதை பார்த்து பொதுமக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை பயன்பெற்றோம். நீண்ட நாளாக வரன் தேடி ஆண் வரன் அமையலை, அப்படி இல்லைன்னா பெண் வரன் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லது திருமணம் நடந்திருக்கு, திருமணம் நடந்து நீண்ட காலமாக எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு பெண் குழந்தையா பிறந்திருக்கு, இல்லை எங்களுக்கு ஆண் குழந்தையாவே பிறந்துக்கிட்டு இருக்கு, பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க, இல்லை வீட்டில் ரொம்ப பிரச்சனைகளாகவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவளா இருந்தாலும், இல்லைங்க எங்களுக்கு எங்கள் பையனுக்கு வெளிநாட்டு போவதற்கு பலமுறை முயற்சித்தும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த தளத்தில் வேண்டிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த தளத்தில் உள்ள ஐயனாரை வேண்டிக்கிட்டு அனைவருக்கும் வேண்டுற வரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சார்பாக கேட்டுக்கிட்டு இந்த ஐயாவை வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிலைகள் ஒவ்வொரு ஆண்டும் பொது சிறப்பு, தனி சிறப்பு செய்து இங்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது வழக்கமாக உள்ளது. இந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அணிவகுப்பு குதிரை சிலைகள் அதுக்கு சாட்சியாகவே இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மண்ணாலான இந்த குதிரை வாகனங்கள் செய்து இங்கே கோயிலுக்கு அர்ப்பணிக்க நிகழ்ச்சியை, பிறவி எடுப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தனியாக சமர்ப்பிச்சிருக்கோம். அதை பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலைகள்லாம் நீண்ட நாட்களாக இருப்பது போலவே தெரிகிறது. இந்த சிலைகள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பழமையான சிலைகள் இன்றும் கண்கொள்ளா காட்சியாகவே காட்சியளிக்கிறது. வளாகம் முழுவதுமே ஒரு ஐயனார் வாகனமான இந்த குதிரைகள் காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு செய்யப்படுவது இந்த பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாகவே பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. பொதுவாக திருமணம் தடை, குழந்தை பேரின்மை, அதோடு சேர்ந்து கால் கை முடியாதவர்கள் கால் உருவம் செய்து வைப்பது, வீட்டில் நாய் தங்காமல் இருப்பதற்கு நாய் உருவம் செய்து வைப்பது, வீட்டிற்கு அடிக்கடி பாம்பு வருவதற்கு பாம்பு உருவம் செய்து வைப்பது, மற்றும் பெரும் காரியங்கள் செய்வதற்கு குதிரை வடிவம் உருவம் செய்து வைப்பது போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு பிரம்மாண்டமாக செய்யப்படுவது வழக்கம். இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரை வாகனங்கள், குதிரை உருவங்கள் இந்த ஆண்டு எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஆலங்காடு திரு கருணாநிதி வேளாளர் வீட்டிலிருந்து
எடுத்து வரப்பட்டு இங்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த கோயில் வளாகம் முழுவதிலே உள்ளது. கோயில் பின்புறமும் அந்த காலத்தில் செய்யப்பட்ட சிறிய குழந்தை உருவங்கள் மற்றும் ஆண் பெண் உருவங்கள்லாம் நிறைய காணப்படுவதை இங்க பார்க்க முடிகிறது. வேண்ட வரம் கிடைக்கணும், அனைவருக்கும் எல்லா பலன்களும் கிடைக்க வேண்டும் என நாமும் வேண்டிக் கொண்டு இந்த ஐயனார் அருள் பெற நமக்கும் ஒரு வாய்ப்பளித்ததற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முன்னோடியார் சுவாமி மற்றும் ஐயனார் சுவாமி, தூண்டிகாரன் சுவாமி அனைத்தும் மிக சிறப்பாக தெய்வங்களாக இந்த பகுதியில் போற்றப்படுகிறது. அதை பற்றி அவங்களே சொல்கிற அந்த இதை வந்து நம்ம பதிவிட்டிருக்கிறோம், பின்னாடி வரும், தொடர்ந்து பாருங்கள். இப்போது நம்ம முன்னோடியார் ஐயாவுக்கு அபிஷேகம் காண்பிக்கப்படுகிறது. மிக பிரமாண்டமாக இந்த கோயிலின் முகப்பில் காட்சியளிக்கக்கூடிய இந்த முன்னோடியார் ஐயாவுடைய தீபாராதனை காமிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த முன்னோடியார் ஐயாவினுடைய தரிசனத்தை பெற்று பல சிறப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல சிறப்புகளை நீங்களும் இந்த பகுதியில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த காணொலியில் பதிவிடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயிலின் முகப்பில் மிக பிரமாண்டமாக இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சியை தான் பார்க்குறோம். சிறிய சிறிய பொம்மை உருவங்கள். இது வந்து தூண்டிகாரன் அருள்மிகு தூண்டிகாரன் ஐயாவோட அருளை பார்க்குறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மற்றும் பேரு செல்வங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு இந்த தூண்டிகாரன் ஐயாவை வழிபட கேட்டுக்கொள்கிறோம். இது இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம அருள்மிகு முன்னோடியார் சுவாமிகள். இது பலருக்கு குலதெய்வமாகவும் இருப்பது கேள்விப்பட்டோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல், கடற்கரை பகுதியில் இல்லாமல் வேறு பகுதியிலிருந்தும் இங்கே வந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு செல்வது வழக்கமாகவே உள்ளது. அது போன்ற வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் இன்னும் சிறப்படைய வேண்டும் இந்த காணொலியை கண்டு அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த ஐயா கிட்ட ஆசை பெற்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்த்ததற்கு ஷேர் பண்ணுறதுக்கும் நன்றி.